அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மலையக உருவல் அமைப்பின் 79வது வேலை திட்டமாக இன்றைய தினம் கேகாலை மாவட்ட தரணிகள் பிரதேசத்தில் சபுமகள் கந்த என்ற இந்த அழகிய பிரதேசத்தில் அமைந்துள்ள இடத்தில் தான் எமது 79வது வேலை திட்டம் இடம்பெறுகின்றது. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு எனும் துணிப்பொருளுக்கு அமைய மலையக உருவலின் வேலை திட்டங்கள் பலதரப்பட்ட மாகாணங்களில் பலப்பட்ட மாவட்டங்களில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் இன்றைய தினம் இந்த தரணிகள் பிரதேசத்தில் ஒரு குடும்பத்தின் ஒரு பெண்மணிக்கான கண் சிகிச்சைக்கான ஒரு பண உதவியை தான் நாம் இன்று அவருக்கு அன்பளிப்பு செய்ய வருகை தந்துள்ளோம். இந்த பிரதேசத்துக்கு அந்த அம்மையாருக்கு மலையக உறவுகள் அமைப்பின் பயணிக்கும் தலைவி கனகா அவர்களின் கண்ணோட்டத்தில் ஒழுங்கமைப்பில் தான் இந்த வேலை திட்டங்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வேலை திட்டமானது மலையக உறவுகள் அமைப்பின் ஊடாக பயணிக்கும் திரு மல்லிகா அவர்களின் சத்திர சிகிச்சைக்காகத்தான் இந்த பண உதவியை நாம் வழங்க ஏற்பாடு செய்தோம். மல்லிகா என்று கூற போனால் அவரும் எமது அமைப்புடன் சேர்ந்து பலதரப்பட்ட வேலை திட்டங்களுக்கு பல உதவிகளை நல்கியுள்ளார். இந்த 79வது வேலை திட்டங்களில் அவருடைய வேலை திட்டங்களும் மிக சிறப்பாக எமக்கு உதவியாக அமையப்பட்டது. அவரும் இந்த சமூகத்துக்கு சிறந்த ஒரு சமூக சேவையாக அவருடைய செயல் திட்டங்களை எமது மலையக உறவுகள் அமைப்பினூடாக பயணித்து பலதரப்பட்ட வேலை திட்டங்களுக்கு அவரும் உதவிகளை புரிந்துள்ளார். அந்த வகையில் தான் இன்றைய தினம் அவர்களுக்கான கண் சிகிச்சைக்காக இந்த நாம் 50,000 ரூபாய் பண உதவியை அவர்களுக்கு வழங்கி அவருடைய கண் சிகிச்சை சிறப்பாக நடைபெற்ற எல்லா வல்ல இறைவன் துணையுடன் அவர் மிகுந்த ஆரோக்கியத்துடன் அவருடைய செயல்பாடு எதிர்காலத்திலும் எமக்கு இந்த சமூகத்துக்கு தேவை என்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் அவருக்கும் எமது அமைப்பினூடாக இந்த உதவித்தொகையை நாம் அவருக்கு உதவுவதற்காக முன் வந்துள்ளோம். எமது அமைப்பானது இச்செயற்திட்டத்துக்கு பலதரப்பட்ட உள்ளங்கள் எமக்கு உதவி புரிந்துள்ளன. எமது இந்த 79 வேலை திட்டங்களில் இலங்கை பூராகவும் இருந்து வெளிநாடுக்கு சென்ற பல கஷ்ட நிலையில் உள்ள உறவுகள் தான் எனக்கு இதுக்கான வேலை திட்டங்களுக்கான உதவிகளை நல்கி இந்த சமூகத்திற்கான சேவைகளை செய்து கொண்டு வருவதற்காக எமது கனகா அவர்களின் ஒழுங்கமைப்பில் தான் அந்த சிறப்பாக எமது அமைப்பின் வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் தான் இன்று இந்த சிகிச்சைக்கான நிதி உதவிகளை வழங்குவதற்காக எமது அமைப்புக்கு முன் வந்திருக்கிற திரு சசிதரன், திரு லோகேஸ்வரன் மற்றும் திருமதி கனகா, திருமதி செல்வகுமாரி இவர்கள் தான் இந்த எமது அமைப்பின் பயணிக்கும் மல்லிகா அவர்களுக்கான சிகிச்சைக்காக இந்த வேலை திட்டங்களுக்காக பண உதவிகளை வழங்கியுள்ளார். ஆனபடியினால் அவர்களுக்கும் எமது அமைப்பின் சார்பாகவும் எல்லா வல்ல இறைவன் துணை புரிய வேண்டும். அவர்களுடைய செயல்பாடு மென்மேலும் வளர்ந்து இந்த சமூகத்திற்கு நல்ல சேவை திட்டங்களை செய்வதற்கான அவர்களுக்கும் உடல் ஆரோக்கியம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எமது செயற்திட்டத்தின் அடுத்ததாக நாம் பண உதவிகளை வழங்குகின்றோம். ஆனபடியினால் எமது மதிப்புக்குரிய எமது அமைப்பினூடா பயணிக்கும் மல்லிகா அவர்களை நாம் அன்புடன் இந்த சந்தர்ப்பத்தில் அழைக்கின்றோம் அவருக்கான நிதி உதவிகளை வழங்குவதற்காக. அந்த வகையில் தான் தற்பொழுது எமது அமைப்பின் 79வது வேலை திட்டமாக எமது அமைப்புக்கு மிக சிறந்த முறையில் சேவைகளை செய்து வரும் ஒரு சமூக சேவையாக செயல்படும் மல்லிகா அவர்களுக்கு நாம் இந்த அமைப்பினூடாக அவருடைய கண் சிகிச்சை சிறப்பாக அந்த இடம்பெற்று அவருடைய உடல் ஆரோக்கியத்தை மிகவும் சிறப்பாக அமைய வேண்டும். அந்த எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு அவர்களுக்கான எமது அமைப்பினூடாக 50,000 பண உதவியை நாம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்துள்ளோம். 50,000க்கு ரொம்ப நன்றி. உங்களோட சத்திர சிகிச்சை கூடிய சீக்கிரம் நல்லபடியாக முடிந்து நீங்கள் எங்களை இந்த மலையக உறவுகள் அமைப்புக்கு மேலும் உங்களுடைய இருந்து நாங்கள் உதவிகளை எதிர்பார்க்கிறோம். ஏன்னா உங்களோட உதவி தான் எங்களுக்கு இது போல வேலை திட்டங்களை செய்வதற்காக எங்கள் சமூகத்துக்கு சேவை செய்வதற்காக மிகவும் உந்து சக்தியாக அமையுது. ஆனபடினால் உங்கள் உடல் ஆரோக்கியம் எமது அமைப்புக்கு முக்கியமாக அமைகின்றது. அதனால நீங்கள் உங்களுடைய சமூக சேவை மென்மேலும் வளர வேண்டும், நமக்கு உதவி புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எமது அமைப்பு உறவுகள் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம் மல்லிகாக்கா. வணக்கம். இன்னை மலையக உறவுகள் அமைப்பின் 79வது வேலை திட்டமாக தான் இன்றைய தினம் உங்களுக்கான உதவித்தொகையை நாங்கள் வழங்குவதற்கு வருகை தந்துள்ளோம். உங்களுடைய கண் சத்திரை சிகிச்சைக்காக உங்களுக்கு வழங்குவதற்கான முக்கிய காரணம் உங்களிடம் நாம் பல தரப்பட்ட வேலை திட்டங்களை எதிர்பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால் நீங்கள் இந்த சமூகத்துக்கு சேவை செய்தும் ஒரு சமூக சேவையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் மலையக உறவுகள் சார்பாக. ஆனபடியினால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எமது அமைப்புக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஆனபடியினால தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறந்த முறையில் வழங்கிட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு மலையக உறவுகள் அமைப்பின் தலைவி கனகா அவர்களின் ஒழுங்கமைப்போடு
அதுபோல் ஏனைய அமைப்பின் ஏனைய உறவுகளோடும் தான் இந்த செயல் திட்டம் மிக சிறந்த முறையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனபடியினால் இந்த தருணத்தில் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது, நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? மலையக உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? எனக்காக மலையக உறவுகள் பயணிக்கும் அனைத்து உள்ளங்களும் நிதி உதவி செய்திருக்கிறீங்க. இதில் முக்கியமாக நிதி உதவி செய்தவர் திரு சசிதரன் அவர்களும், திரு லோகேஸ்வரன் அவர்களும், தலைவி கனகா அவர்களும், செல்வகுமாரி அவர்களும் எனக்கு நிதி உதவி செய்திருக்கிறீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த காணொலியை பார்க்கும் உறவுகளுக்கு நாம் முக்கியமான வேண்டுகோளை வைக்கின்றோம். இந்த மலையக உறவுகள் என்பது பணக்காரர்களால் கொண்டு நடத்துபவை அல்ல. ஏழைகளால் இருந்து அவர்கள் வெளிநாடு சென்று ஒரு அமைப்பாக ஏற்படுத்தி இந்த அமைப்புக்கு தலைமை தாங்கி பெண்மணியாக தலைமை தாங்குகிறார் கனகா அவர்கள், மதிப்புக்குரிய எமது அமைப்பின் தலைவி. அவர்களுக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காணொலியை பார்க்கும் உறவுகள் நீங்களும் முன்வந்து எமது சமூகத்துக்கு பலதரப்பட்ட சேவைகளை செய்வதற்காக எமக்கு உதவி புரிந்து உங்களுடைய செயற்பாடும் இந்த உலகத்தில் பிறந்தால் மனிதர்கள் வாழும் போது பிறக்கும் போது எதையும் கொண்டு வருவதில்லை, இறக்கும் போது எதுவும் கொண்டு செல்வதில்லை. நாம் வாழும் காலத்தில் தான் எதையாவது நாம் செய்ய வேண்டும். அந்த ஒரு சேவையாக சமூகத்துக்கு எமக்கு சிறந்த ஒரு சேவைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தான் எமது மலையக உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனப்படினால் உறவுகள் நீங்களும் இந்த சமூகத்துக்கு சேவை செய்யணும் என எங்களுடைய மலையக உறவுகளை தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவிகளை நங்கி நீங்களும் எம்மோடு கைகோர்த்து இந்த சமூகத்துடன் இணைந்து செயல்படலாம் என்று கூறிக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.